Good afternoon all. Today 10th August 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்லாம் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் ஓப்பன் ஆனோடனே பேங்க் நிஃப்டியில் ஒரு செல் சிக்னல் வந்தது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எஸ்டர்டே ஹை அண்ட் R1 இருக்கிறதுனால இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் நோக்கி போகும், இல்லைன்னா போகாது அப்படின்றது வெரி கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு இந்த லெவலை இது பண்ணோம், மார்க்கெட் கீழ் நோக்கி வந்தது. கீழ் நோக்கி வந்தது, இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ இந்த மார்க்கெட்டு இனிஷியலாக நம்ம எப்படி பிக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கேருந்து ஒரு செல் சிக்னல் வந்து மார்க்கெட் வந்து S1 அண்ட் S2 டச் பண்ணியிருக்கு. ஸோ பிவோட்லேருந்து S1 வர்றதுக்கு 76% ப்ராபபிலிட்டி, S1லேருந்து S2க்கு வர்றதுக்கு மார்க்கெட்டுக்கு 33% ப்ராபபிலிட்டி. அதை வந்து நம்ம வெரி கிளியராக ஃப்ரைடேவே வந்து இதை வந்து கிளியராகவே நம்ம லெவலில் வந்து போட்டாச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பிவோட் 58004 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 76% ப்ராபபிலிட்டி வந்து 57879 டச் பண்ணுறதுக்கு 76% ப்ராபபிலிட்டி, அண்ட் S2 டச் பண்ணுறதுக்கு 57744 33% ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். இங்கேருந்து பிவோட்டில் ஆரம்பித்தது S1க்கு வர்றதுக்கு இவ்வளோ தூரம், அண்டு S2 வர்றதுக்கு 33% ப்ராபபிலிட்டி. அப்போ S2லேருந்து S3 போகிறதுக்கு வித் ஜஸ்ட் 12% தான் ப்ராபபிலிட்டி. ஆனால் இது ஒன் சைடு மார்க்கெட் இல்லாதனால மார்க்கெட் வந்து அழகாக S2ல ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு மேல் நோக்கி போயிருக்கு. அண்டு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு செல் சிக்னல் கிடச்சிது. அதே தான் R1 எஸ்டர்டே ஹை அப்படிங்கிற ரெண்டு இது மேலே இருக்கிறதுனால மார்க்கெட் உடச்சிட்டு போகணும். ரேஞ்ச் லைனும் எங்களுக்கு மேலே டாப்பாக இருந்ததுனால ஒரு செல் சிக்னல் கிடச்சிது. அதே இது இங்கே S1ல் எக்ஸாக்டாக எஸ்டர்டேலோ S1ல் டச் பண்ணிவிட்டு 76% ப்ராபபிலிட்டியில் மார்க்கெட் மேல் நோக்கி போயிருக்கு. மேல் நோக்கி போயிட்டு அங்கேருந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு செல் சிக்னல் கிடச்சது மார்னிங். அங்கேருந்து 78 அண்டு S1 ரெண்டுமே இருக்கிறதுனால பிவோட்லேருந்து S1 வரைக்கும் வந்திருக்கு. ரெண்டுமே சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரே ரேஞ்ச் கோட்டில் தான் நடக்கும். ஸோ இவ்வளோ தூரம் போச்சு, அங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. எஸ்டர்டே ஹையை 24712 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு இந்த மார்க்கெட் போகும், அது வரைக்கும் போகாது. ஸோ இன்றைக்கி ஓவரால் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோன்னா 24690 எடுத்திருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா 7338879730க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நான் லிங்க்கு சென்ட் பண்ணுறேன், அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஆல், பை பை.